நாம் பெரும்பாலும் நம் வாழ்க்கை சிறியதாகவும் முக்கியமற்றதாகவும் தோன்றுவதாக உணர்கிறோம். நான் போன்ற ஒருவர் என்ன பெரிய காரியங்களை சாதிக்க முடியும் என்ற எண்ணங்கள் நம் மனதில் தோன்றலாம். தாவீது ஒரு சாதாரண ஆட்டிடையன் சிறுவனாக இருந்தான். ஆனால் கடவுள் அவனை தேர்ந்தெடுத்து அவன் மூலம் ஆச்சரியமான காரியங்களை செய்தார். தாவீது அறிவித்தார், நீர் என்னை மக்களின் தாக்குதல்களிலிருந்து விடுவித்து பல தேசங்களின் தலைவனாக என்னை பாதுகாத்திருக்கிறீர். 2 சாமுவேல் பிற்பகல் 10:44. தாவீது மூலம் கடவுள் தனது வல்லமையை இஸ்ரவேலுக்கு மட்டுமல்ல தொலைதூர தேசங்களுக்கும் காண்பித்தார். தாவீதின் தலைமை ஒரு தேசத்தை ஆளுவதை தாண்டியது. இது ஆபிரகாமுக்கு கடவுள் அளித்த வாக்குறுதியின் ஒரு பகுதியாக இருந்தது. அவர் மூலம் எல்லா தேசங்களும் ஆசிர்வதிக்கப்படும். எபிரேய மொழியில் சாமா என்றால் க்ஷமிக்க என்று பொருள். இது கடவுளின் அதிகாரம் தாவீது மூலம் தொலைவுக்கு பரவியதை குறிக்கிறது. மேலும் யெஷூவா என்றால் இரட்சிப்பு என்று பொருள். தாவீதின் வெற்றிகள் கடவுளின் இரட்சிக்கும் வல்லமையுடன் தொடர்புடையவை என்பதை காட்டுகிறது. தாவீதின் வாழ்க்கை கடவுள் சாதாரண மனிதர்களை பயன்படுத்தி பெரிய காரியங்களை செய்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. உலகின் தரநிலைகளின்படி தாவீது முக்கியமற்றவனாகத் தோன்றினான். ஆனால் கடவுள் அவனை தேசங்களை வழிநடத்த உயர்த்தினார். ஆனால் இந்த கதை தாவீதுடன் முடிவடையவில்லை. இது ஒரு பெரிய படனை சுட்டிக்காட்டுகிறது. இயேசு நாசரேத் என்ற சிறிய ஊரிலிருந்து வந்தார். ஒரு சாதாரண தச்சனின் மகனாகத் தோன்றினார். ஆனால் அவரது மரணமும் உயிர்த்தெழுதலும் முழு உலகையும் மாற்றின. இன்றும் இயேசுவின் பெயர் உலகம் முழுவதும் பிரகடனப்படுத்தப்படுகிறது. இது எல்லா தேசங்களையும் ஆசீர்வதிக்கும் கடவுளின் வாக்குறுதியை நிறைவேற்றுகிறது. தாவீது மூலம் செயல்பட்ட கடவுள் இயேசு மூலம் இன்னும் பெரிய காரியங்களை செய்தார். இது உங்களுக்கு என்ன அர்த்தம்? இது உங்கள் வாழ்க்கை முக்கியமானது என்று அர்த்தம். எவ்வளவு சாதாரணமாக தோன்றினாலும் கடவுள் உங்களை பார்க்கிறார். தாவீதை பார்த்து இயேசுவை அனுப்பியது போலவே. நீங்கள் நினைக்கலாம், நான் வெறும் மாணவன், வெறும் ஊழியர் டூட். ஆனால் கடவுள் சிறியவர்கள் மற்றும் பலவினர்கள் மூலம் பெரிய காரியங்களை செய்கிறார். உங்கள் மூலம் உங்கள் குடும்பம் மிகவும் அன்பானதாக, உங்கள் பணியிடம் பிரகாசமாக, உங்கள் சமூகம் மாற்றப்படலாம். உங்களுக்கு புகழ் அல்லது வலிமை தேவையில்லை. இயேசுவில் உங்களுக்கு ஒரு புதிய அழைப்பு கிடைக்கிறது. பொருள்மிக்க வாழ்க்கையை வாழ ஒரு வாய்ப்பு. எனவே உங்களை தாழ்மையாக நினைக்காதீர்கள். உலகை ஆசீர்வதிக்க கடவுளின் திட்டம் எப்போதும் முக்கியமற்றவர்களை பயன்படுத்துவதாகும். விசுவாசத்தில் ஒரு படி எடுங்கள். கடவுள் நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்தே ஆச்சரியமான காரியங்களை தொடங்குவார்.